ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தான் உங்கள் தங்க மகள் ரேவதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ இன்சாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பிட்டு பிட்டா வீடியோ எடுத்துருப்போம் இல்லையா, அந்த வீடியோவை எப்படி இணைச்சி நம்ம எப்படி வீடியோவாக சேர்க்குறது. லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்துகிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ பாட்டோடு வந்துச்சுன்னா அதை கொண்டு யூடியூப்பில் போட்டோம்னா என்ன வரும், காப்பிரைட் வந்துடும். அதனால் அந்த பாட்டை நம்ம எப்படி கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வீடியோவை மட்டும் எடுத்துகிட்டு போய் யூடியூப்பில் நம்ம சாங் வைக்கிறது. அப்புறம் இன்சாட்டில் எப்படி பிட்டாக இருக்கிற வீடியோவை எப்படி இணைக்கிறது. ரெண்டாவது வாய்ஸ் ஓவர் எப்படி, பேக்ரவுண்ட் வாய்ஸ் எப்படி கொடுக்கறது. இல்லை அதுக்கு வேறு மியூசிக் நம்ம எடுத்து வச்சுருப்போம், ஆல்ரெடி வேறு ஏதாவது பாட்டு எடுத்து வச்சுருப்போம், காமெடி இணைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் என்ன எப்படி பண்ணுறதுன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே கிளியராக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், கிளியராக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சூப்பராக இன்சாட்டில் எந்த அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணலான்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். மெயினாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்குறது எப்படின்னு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இப்போ கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்காங்க, ஷார்ட்ஸே போட்டுட்ருக்காங்க, எல்லோரும் விளாக் போடுறாங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இதுக்காகவே விளாக் போடாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி போடுறதுன்றதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே தான் இருப்போம். இப்போ நம்ம ஒரு செல் எடுத்துக்கலாம். என்கிட்ட எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண தெரியாது. அதனால் பண்ண தெரியாதுன்னா அந்த நம்ம ஃபேஸ் ஒரு பக்கமும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒரு பக்கமும் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பண்ண தெரியாது. வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியும். அதனால் உங்களுக்கு நான் சொல்லியே காட்டுறேன். இப்படி இன்சார்ட் இருக்குல்ல, இன்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் செல்லில் இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபோட்டோ, வீடியோஸு, கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. இதில் வீடியோஸை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். வீடியோ டச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வீடியோலாம் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணி அதில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் மட்டும் காட்டும் உங்களுக்கு. இதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், இதில் வீடியோ, ஃபோட்டோ, ஆல் எல்லாமே, வீடியோ ஃபோட்டோ எல்லாம் கலந்தது வேணும் அப்படின்னா இங்கே ஆல் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வீடியோ மட்டும்தான் வேணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணி வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிட்டீங்க, இப்போ நாங்கள் ரீசெண்டாக எடுத்தது தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா உள்ளார நம்ம புதுசாக எடுத்து வச்ச வீடியோ, நமக்கு எந்தெந்த வீடியோலாம் வேணுமோ அந்த பழைய வீடியோலாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வரும். இங்கே பாருங்கள், இப்போ லைனாக வருதா, இந்த மாதிரி வீடியோ வரும். இதில் உங்களுக்கு எந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ இப்படி இப்படி டச் பண்ணிங்கன்னா இப்படி டச் பண்ணிங்கன்னா எத்தனை வீடியோ டச் பண்ணுறீங்களோ அத்தனமும் மார்க் ஆகிக்கும். மார்க் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். முன்னாடி வந்த உடனே மறுபடியும் அந்த ஃபஸ்ட்லேருந்து டச் பண்ண வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து 3 வீடியோவையும் 1 2 3 டிக் மார்க் கொடுத்துங்க. 1 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 1க்கு மட்டும் டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. க்ரீன் மார்க் இருக்குல்ல, இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக இவங்க லைனாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நம்ம பெருசு பண்ணணும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் தான் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம பேசுகிற வாய்ஸை அழிக்கணும். ஆல்ரெடி அதில் இருக்கிற வாய்ஸை, பேக்ரவுண்ட் வாய்ஸை அழிச்சிடணும். நம்ம புதுசாக தான் வாய்ஸ் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கண்ணம்னான்னு எதையாவது பேசியிருப்போம், அந்த வாய்ஸை அழிச்சிட்டு நம்ம புதுசாக வாய்ஸ் கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனெல்லாம் அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிறத அப்படி தொட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கிறது இருக்கும். நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நாங்கள் பேசியிருக்கிற வாய்ஸே நமக்கு அதிகமாக வாய்ஸ் கேட்கணும், ஸ்பீடாக கேட்கணும், இது ரொம்ப ஸ்லோவாக கேட்குது, நாங்கள் மைக் வைக்காமல் தான் பேசணும், அதனால் ஸ்லோவாக கேட்குது, ஸ்பீடாக வேணும் அப்படின்னா இதை நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வாய்ஸ் அழிக்கிறதும் வாய்ஸ் வேகமாக கொடுக்குறதும் இவ்வளோ தான். இந்த ஆப்ஷனும் முடிஞ்சுங்களா? இப்போ இதை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறோம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவை அழிக்கணும். அதாவது தேவையில்லாத வீடியோ நம்ம ஒரு 4 வீடியோ வந்து இணைச்சிட்டோம். அந்த இணைச்சதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தேவையில்லாத வீடியோஸ் இடங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க ஆள் இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக எடுக்கும்போது இந்த இடத்துல இந்த இடம் நமக்கு வேண்டாம், இதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன காட்டுது, ஸ்பிட்டா, இந்த இடத்துல 2 கட்டை மாதிரி போட்டு சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கும் பாருங்கள், ஸ்பிட்டுன்னு போட்டிருக்கோம். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா, இதை இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ வேணாவோ அந்த இடத்துல நீங்கள் டச் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வீடியோ இந்த இடத்துல நமக்கு வந்து இவ்வளோ கேப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அந்த கட் பண்ண வீடியோவிலேருந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அது டெலிட் ஆயிரும். உங்களுக்கு வேணாங்கிற இடம் வந்து அந்த இடத்துல டெலிட் ஆயிரும். இல்லை எனக்கு கொஞ்சம் மட்டும்தான் ஒரு இந்த பக்கமும் வேணும் இந்த பக்கமும் வேணும், இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இருங்க, மறுபடியும் இதை டச் பண்ணி என்ன, நம்ம ஆல்ரெடி அதை கட் பண்ணிட்டோம் அதனால் கட்ட முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து மார்க் மாதிரி பண்ண காட்டுச்சுல அந்த மாதிரி காட்டும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளினீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கட் ஆயிரும், கட்டாயி வெளியே வந்துடும். அவ்வளோதான். நம்ம வீடியோவை ஸ்பீடு பண்ணணும், லாங்காக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது வீடியோ ஸ்பீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுலேயே அப்படி தள்ளிட்டு போனீங்கன்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா என்ன கேட்குது போட்டுருக்கு, இதில் இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இந்த வீடியோவில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு வேணும் எந்த இடத்துல ஸ்லோ வேணும் அப்படின்னா அதுக்கு நேராக அந்த வீடியோவுக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடு பண்ணோம்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்றணும். இப்படி வந்துடும், மேலே ஏறிச்சா. இல்லை எனக்கு கொஞ்சமாக ஸ்பீடு இருந்தால் போதுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணும் எந்த அளவுக்கு ஸ்லோ வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு ஸ்லோ வேணும் இந்த இடத்துல ஸ்பீடு வேணும்னு சொல்லி வச்சுட்டு இந்த மார்க்கை கொடுத்தீங்கன்னா ஓகேவாயிரும், டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும், அந்த இடத்துல ஸ்பீடு ஆயிரும். இவ்வளோ தான் இதில் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து பேக்ரவுண்டு வாய்ஸ் எப்படி கொடுக்குறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கிளியராக நம்மளோட வாய்ஸை வந்து அந்த ஸ்பீக்கரில் போய் டச் பண்ணி அழிச்சிட்டு நம்ம வந்து ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள் மியூசிக் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த 2வது இடத்துலையே இருக்கும் பாருங்கள் மியூசிக் சிம்பிள். இது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி லாங் வீடியோ எப்படி போடுறது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், அந்த நமக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிவி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஷார்ட்ஸாக போட போகிறோம் அப்படின்னா இதில் என்ன போட்டிருக்கு 2.3 அப்படி இல்லை 2.3ன்னு போட்டிருக்கு, அப்படி இல்லைன்னா 9.16ன்னு போட்டிருக்கு. ஒன்று வந்து டிக்டாக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து யூடியூப் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கோம். 2ல் எது வேணாலும் வச்சு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் வீடியோவாக போட போகிறேன் லாங் வீடியோவாக போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸாக தான் எடுத்திருப்பீங்க வீடியோவை, ஆனால் அதை நீங்கள் லாங் வீடியோவாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டை சின்ன கட்டமாக போட்டிருக்கல, இந்த கட்டத்தை டச் பண்ணணும். இப்போ டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்னாச்சு வீடியோவுக்காக மாறிடுச்சு. இதை நீங்கள் ஜூம் பண்ணணும், இது வந்து ஷார்ட்ஸு பேஸில் தான் இருக்குது. நமக்கு இதை ஜூம் பண்ணோம்னா என்னாகும் நம்மளுக்கு வீடியோவாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கோடை வந்து நம்ம லென்த்து பண்ணி விடணும். இப்போ என்னாச்சு இது ஷார்ட்ஸாக இருந்தது வீடியோவாக மாறிடுச்சு. இல்லை எனக்கு ஷார்ட்ஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த டிக்டாக்கு இது மாதிரி இருக்குது பாருங்களா, அதை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பழையபடி ஷார்ட்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் அவ்வளோதான். அடுத்தது நம்ம பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்குறது எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது கிளியராக தெரியல எனக்கு இந்த செல்லில். பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு இந்த 2வது ஆப்ஷன் மியூசிக் சிம்பிள் இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வாய்ஸை எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த 3வதாக ரெக்கார்டிங் இருக்குது பாருங்கள், இந்த 3வதாக இருக்கிறது ரெக்கார்டிங். அப்போது அந்த 3வது ஆப்ஷனை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வரும். ரவுண்டு வரும்போது இதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு சுற்றி வந்துடும்.
சுற்றி வந்துட்டு நம்மளை பேச சொல்லும். நம்ம பேசுகிறது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆகிட்டுருக்கு, இதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். நீங்கள் ரெக்கார்டு பண்ணது உங்களுக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாய்ஸ் கொடுத்தது பத்தில், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பக்கம் ஒரு டெலீட் ஆப்ஷன் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆயிரும். நீங்கள் பேசுனது டெலீட் ஆயிரும். இல்லை எனக்கு ஓகே, நான் பேசி முடிச்சுட்டேன், இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது ஓகே அப்படின்னீங்கன்னா இந்த ஓகே பட்டனை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுனது ரெக்கார்ட் ஆகிடும், நம்ம கேட்டுக்கலாம். இல்லை நான் பேசலை, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சேன் மியூசிக்கை தான் நான் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து மறுபடியும் அந்த பேசுனதை அழிச்சிட்டு இந்த இடத்துல ஏரோ மார்க் மாதிரி இருக்க பாருங்கள், அதை வச்சு அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து மியூசிக் சிம்பிளை தொட்டு உள்ளே போய் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள் மியூசிக்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மியூசிக்னு இருக்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சவுண்டு, நான் அந்த காமெடி சவுண்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த எஃபெக்ட் சவுண்டு ஃபுல்லாக இதில் வரும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் சேவ் பண்ணி வச்ச மியூசிக் தான் நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக மை மியூசிக்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மை மியூசிக்கை நீங்கள் என்ன பண்ணணும், டச் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்ச அந்த மியூசிக் வரும். இப்போ இந்த மியூசிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மியூசிக்கை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணி இந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம ஓகே கொடுத்தோன்னா, இந்த ரெட்டாக இருக்கிறத நம்ம ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே வந்து ஷோ ஆகிடும். எனக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த இடத்துல எனக்கு இது வேண்டாம், நான் வைக்கிற இடத்துல தான் அது வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை அழுத்தி பிடிச்சி தள்ளி கொண்டாந்து நீங்கள் எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இதை வந்து அழுத்தி பிடிச்சி எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது எனக்கு இதில் வாய்ஸ் கம்மியாக வரணும், இதில் தான் வாய்ஸ் அதிகமாக கேட்கணும், இல்லை இதில் வாய்ஸ் அதிகமாக வரணும், இதில் வாய்ஸ் கம்மியாக கேட்கணும் சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பழையபடி நம்ம இந்த ஸ்பீக்கருக்குள்ளே போகிறோம். ஸ்பீக்கருக்குள்ளே போனோங்கன்னா இதை கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் அதிகமாக வச்சுக்கிறோம். அப்போது இதில் ஃபுல்லாக கேட்கும். இதை வந்து ஓகேவா, இதை கொடுத்துட்டோம். இப்போ இதில் ஸ்லோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சவுண்டு எனக்கு கம்மியாக வேணும்னா அதே மாதிரி ஸ்பீக்கரை வச்சு சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கும். இல்லை எனக்கு இதில் தான் சவுண்டு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் அதே மாதிரி பண்ணி நீங்கள் சவுண்டு அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து இதோட மெத்தடு. நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறது இவ்வளோ தான், நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே இவ்வளோ தாங்க, சிம்பிளாக முடிச்சிடலாம். ரெண்டாவது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பாட்டோட சேவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாட்டோடு நீங்கள் கொண்டு போய் எங்கே போடக்கூடாது, யூடியூப்பில் போடக்கூடாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் காப்பிரைட் கொடுப்பாங்க. அவங்க எப்போ வீடியோ வலிக்கிறாங்களோ அப்போல்லாம் அங்கே நம்ம வீடியோ மியூட் ஆகும். அதனால் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இங்கே இன்சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த வாய்ஸை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணி அழிச்சிட்டு இந்த ஸ்பீக்கரில் போய் வாய்ஸை கம்மி பண்ணி சுத்தமாக இது பண்ணிவிட்டு அழிச்சிட்டு சேவ் பண்ணி அந்த வீடியோ கொண்டு போய் நீங்கள் அந்த சாங்கை எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அந்த சாங்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சரிங்களா? ரீமிக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம அப்படியே எடுத்து அங்கே போட்டோம்னா நமக்கு காப்பிரைட் வரும். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இன்சார்ட்டில் வீடியோ எடிட் பண்ணுறது இவ்வளோ தாங்க, சிம்பிளான வேலை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ தெரியும்னா நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளோ தான் எடிட் பண்ணுறதுங்கிறது வந்து இவ்வளோ தான் சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷார்ட்ஸே போட்டுட்ருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து இது போட முடியல எப்படின்னு தெரியலன்னு சொல்லி யார்கிட்டயா கேட்டால் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக சிம்பிளான வேலை. இது மற்றவங்களெல்லாம் நம்ம யாரையும் இது பண்ண வேண்டாம், நம்ம செல்லுலேயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.